அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வேலைக்கு போனது பார்த்திங்கன்னா, போர் வந்துங்க 1350 அடி, மோட்ரு மாட்டியிருந்தது 1000 அடி மாட்டியிருந்தாங்க. இந்த பைப் பார்த்திங்கன்னா யூபிஎஸ் பைப்பு. இடையில பைப்பு கப்ளிங் கீழே ஒரு அடிக்கு கீழே கட் ஆயிருந்துச்சு. 820 அடிக்கு பைப் வந்துடுது. 200 அடி பைப்போட இடையில கட் ஆகி கீழே போயிடுதுங்க. பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் போய் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா 820 அடி கேபிள் உள்ளே போயிருந்துச்சு. நாங்கள் போய் அப்படியே எங்கள் டையை மாட்டி விட்டு கேபிள் பிடிச்சி இழுக்கலாம்னு போனோம். நல்ல வேலை, பார்ட்டிக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் கேபிள்லேயே வந்துடுது. இது பார்த்திங்கன்னா மோட்ரு கட்டாகி உள்ளே போகும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு சுருண்டுருக்குதுங்க. இது வந்து போர்லேயே சுருண்டது கேபிள், அப்படியே எப்படி ஜாமான மாதிரி சுருண்டுருக்குது பாருங்க. மோட்ரு கீழே இழுத்துட்டு போகிற வேகத்துக்கு எப்படி சுருண்டுருச்சுன்னு பாருங்க. அப்படியே இது மாதிரி முதல்ல ஒருக்கா சுருண்டு வந்துச்சு. இப்போ இந்த இது 2வது இடம். முதல்ல வந்து லேசாக சுருண்டுருந்துச்சு, அதை வீடியோ எடுக்கலை. இது பாருங்க 2வது இடம் ஜாமான மாதிரியே சுருண்டுருக்குது. அப்படியே எடுத்துட்டோம். அதையே எடுத்து அப்படியே போட்டு விட்ருக்குறோம். அதனால் பார்த்துங்க, மோட்டரை கழட்டும் போது கேபிள் எல்லாம் கட் ஆச்சுன்னா கொஞ்சம் தள்ளி நின்றுக்குங்க. ஏன்னா இது போகிற வேகத்துக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. அந்த வேகத்தில் உள்ள போகுது. கேபிளை பிடிச்சி நிறுத்திட்டு டையை மாட்டி விட்டு பைப்பை பிடிச்சிட்டோம். அப்படி பைப் மேலே வந்துடுது. அப்படி ஓட்டிகிட்ருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கேபிள்லேயே அப்படியே வந்தது. ஒரு கேபிள் இடையில நிறுத்திட்டு அப்படியே பைப்பை பிடிச்சி மேலே வந்துடுச்சுங்க. பைப்பு கிளாம்ப் போட்டு நிறுத்துகிறோம். கிளாம்ப் போட்டு நிறுத்தியாச்சு. பாருங்கள், பைப் வந்து இடையில கட் ஆகிடுது. கட்டான பைப்பை காட்டுறோம் பாருங்கள், இப்படி கட் ஆகிருக்குதுங்க. இந்த இடத்துல பாருங்கள், 2 பைப்புமே பாருங்கள் இடையில வெடித்து இந்த மாதிரி கட் ஆகிடுச்சு. எப்படி கட் ஆகிருக்குங்க பாருங்கள். இந்த பைப் சும்மா பார்த்திங்கன்னா தெரியாது. பார்த்திங்களா, கப்பு நோட்டிகிட்டு இருக்கிற போது பார்த்தா ஒன்றுமே தெரியாது. மாட்டி விட்ட உரம் பார்த்திங்கன்னா கட் ஆகி போகும். அது எல்லா பைப்பும் அந்த மாதிரி ஆகாதுங்க. ஏதோ 1-2 இந்த மாதிரி கட் ஆகத்தான் செய்யுங்க. அதுக்கு நாம் நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு இல்லை. ஏதோ ஒன்று பண்ணலாங்க. நான் வந்து இப்போ அப்படி இருக்குது, கட் ஆகிடுது. மோட்ரு வந்துடுச்சுங்க. இதில் சிறப்பாக டபுள் பம்புங்க. பம்பு பார்த்திங்கன்னா இதில் வந்து டபுள் பம்பு மாட்டிக்கிறாங்க. 1200 அடிக்கு வேலை செய்யுங்க இந்த பம்பு. மோட்ரு வந்துடுச்சுங்க. இன்றைக்கி போன வேலை சிறப்பாக வந்து மோட்ரு வந்துடுது. உங்கள் போர்லேயுமே இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா எங்கள் நம்பர் இதில் போட்டுடுறோம். பார்த்துட்டு கூப்பிடுங்க. போரில் என்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் கூப்பிடுங்க, நாங்கள் வந்து பண்ணி தரோம். இந்த வண்டியும் இருக்குதுங்க, இன்னொரு வண்டியும் இருக்குது. மண் முடிச்சினாலுமே ப்ளஸிங் பண்ணி எடுக்கிறதுக்கும் போர் வண்டியிலேயே செட் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த வண்டியும் இருக்குது. உங்களுக்கு போரில் எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் கூப்பிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணுமோ அதுக்கு செஞ்சு மோட்டர் முடிஞ்ச அளவுக்கு வேலை எடுத்து கொடுக்கறக்கு பார்த்து தரோம். நன்றி, வணக்கம்ங்க.